ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. இதை நிறைய நாம் கேட்டிருப்போம். லவகுஷாவா அவங்க பாடின பாட்டு மட்டும் அல்லாமல் பொதுவான ஒரு வாசகம். ஆனால் ராமபிரானுடைய புகழ் மட்டுமா நாம் பாடணும்? ஏன் லக்ஷ்மண பெருமான் புகழை கூட சேர்த்து பாடலாம். சரி, அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு நாம் இதில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமாக பார்த்துக்கலாம். ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் நடைபெற்றதுக்கு பிறகு ராமரை பார்த்து ஆசி கூறுறதுக்காக அகஸ்திய முனிவர் போல் நிறைய முனிவர்கள்லாம் அயோத்திக்கு வருகிறாங்க. அப்போ அகஸ்திய பெருமான் அந்த சபையில் அமர்ந்த உடனே ராவணவதத்தை பற்றி எல்லாரும் கொஞ்சம் விவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அகஸ்தியர் அங்கே இருக்கிற சபையினர்களை எல்லாம் பார்த்து, ராவணன் கும்பகர்ணனுடைய வதத்தை விட லக்ஷ்மணன் ராவணனுடைய மகன் ஆன மேகநாதனை வதைத்தது தான் மாபெரும் வீரச் செயல் அப்படின்னு சொன்னார் அகஸ்திய பெருமான். அது கேட்டவுடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ அகஸ்தியரை பார்த்து ராமர் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. எதுவுமே அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி, சுவாமி நீங்கள் எதை வச்சு இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மேகநாதன் அவ்வளவு சக்தி உள்ளவனா அப்படின்னும் கேட்குறாரு. அப்போ அகஸ்திய பெருமான், ராமா எல்லாம் அறிஞ்சவன் தான் நீ, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி லக்ஷ்மணின் பெருமையை என் வாயாலேயே சொல்லணும் அப்படின்னு தானே நீ இப்படி கேட்குற. சரி, நானே சொல்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள் பேசுகிறது நமக்காகத்தான் அவங்களுடைய உரையாடல் இருக்கும். அவங்களுக்குள்ள எந்த விஷயமும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுமக்களாக நம்முடைய குலத்துக்கு ஒரு நன்மை செய்யணுன்ற ஒரு பொருட்டில் தான் அவங்களுடைய வாதங்களும் விவாதங்களும் பேச்சுகளுமே இருக்கும். அந்த வகையில் அப்போ சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற சபையினர் எல்லாருக்கும் சொல்கிறேன், ராவணன் மகன் மேகநாதன் தேவலோகத்துக்குடைய அரசனான இந்திரனோட போர் புரிந்து அவனை வென்று அவனை கொண்டு போய் சிறையில் அடைத்து வைத்தது எல்லாருக்கும் தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா, நான்முக கடவுளான பிரம்மா இந்திரனை விடுவிக்க மேகநாதனிடம் போய் கோரிக்கை வைக்கிறாரு. அப்போது மேகநாதன் இந்திரனை விடுவிக்க வேணும் அப்படின்னாக்கா ஒரு நிபந்தனை, எனக்கு நீங்கள் ஒரு 3 வரங்கள் தந்தருள வேண்டும் அப்படின்னு பிரம்மதேவன்கிட்ட சொல்கிறான். யார்? மேகநாதன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 14 ஆண்டுகள் உணவே உண்ணாதவனும் எந்த உணவுமே ஏற்கக்கூடாது. அதே 14 ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறங்காது இருக்கணும். 3வது, அதே 14 ஆண்டுகள் எந்த ஒரு பெண் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்கவே கூடாது. இப்படி அவன் இருப்பானோ, அப்படி ஒருத்தன் இருக்கான்னா அவனால் மட்டுமே அவனுக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்ம பகவான்கிட்ட அந்த ஒரு 3 அரிய வரங்களை பெற்று அதுக்கப்புறம் இந்திரனை விடுவிச்சிடுறாங்க. அதனால தான் மேகநாதனை யாவருமே இந்திரஜித் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாம் ஒரு பெருமையாக கூப்பிட்டுக்குவாங்க. அப்படிப்பட்ட மேகநாதனை வதம் செய்த பெருமை லக்ஷ்மணனை தான் சேரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அகத்திய பெருமான். ராமர் சுவாமி, லக்ஷ்மணன் என்னோட 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்தபோது அவன் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை, அது எனக்கு தெரியும். ஆனால் உணவும் உறக்கமும் இல்லாமல் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு அகத்திய பெருமான்கிட்ட கேட்குறாரு. அனைத்தும் அறிந்தும் அறியாதவர் போல கேட்குறாயே அப்படின்னு அகத்தியர் நினச்சிக்கிட்டு, ராமர் உன்னுடைய கேள்விக்கான விடையை நான் லக்ஷ்மணனிடையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை வர வைக்கிறாங்க. சபைக்கு லக்ஷ்மணன் வரார். அப்போ அகஸ்தியருடைய சபைக்கு வந்த லக்ஷ்மணன் அண்ணன் ராமன், அப்போ அவங்களுடைய குருவாகிய அகஸ்தியர், அப்புறம் அங்கே இருக்க சபையோர் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு ராமர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு கேட்குறாரு.
அப்போது லக்ஷ்மணா, நீ என்னோட வனவாசம் இருந்தப்போ எந்த பெண்ணையும் நீ ஏறெடுத்து பார்க்காம இருந்த, அது எனக்கு தெரியும். ஆனால் உணவு உண்ணாமலும் உறக்கம் கொள்ளாமலும் இருந்தாய் அப்படின்னு அகஸ்திய பெருமான் சொல்கிறாரு. அந்த நீ இந்த சபையோர் முன்னிலையில் இங்கே எல்லாருக்கும் நீ அது என்னன்னு விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ரிஷிமுக பர்வதத்தில் சீதையை நாம் தேடி தேடி அலைஞ்ச போது அம்மாவுடைய காலிலேருந்து வீசப்பட்ட அணிகலன்களை மட்டும்தான் சுக்ரீவன் காட்டுற போது எனக்கு அதை அடையாளம் காண தெரிஞ்சுது. அது அப்போ தான் நான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஏன்னா சீதாதேவியுடைய கால்களை தவிர நான் எதையுமே அம்மையாரை நான் பார்த்தது கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த பாதத்தை தான் தினமும் நான் பார்த்து வணங்குவேன், அதனால் அந்த அணிகலன் மட்டுமே என்னால் அடையாளம் காண முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 2வதாக, வனவாசத்து போது நீங்களும் மாதாவும் இரவில் உறங்கும்போது நான் காவல் புரிவேன். அந்த நேரத்தில் நித்ரா தேவி என்னை ஆட்கொள்ள வரும் நேரம். அப்போ நான் நித்ரா தேவி கிட்ட ஒரு வரம் கேட்டேன். அம்மா, என் அண்ணனையும் என் அண்ணனான ராமரையும் என் அண்ணியான அம்மா சீதாதேவியும் பாதுகாக்கத்தான் நான் அண்ணனோடு வனவாசம் வந்துள்ளேன். அதனால் எங்கள் வனவாசம் முடிகிற வரைக்கும் நீ என்னை ஆட்கொள்ளக்கூடாதுன்னு நித்ரா தேவி கிட்ட அவர் வரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வனவாசம் முடியும் வரை எனக்கு உறக்கமே வரக்கூடாது அப்படின்னும் வேண்டிக் கொண்டாராம் நித்ராதேவியும். சரி, உன்னுடைய வரத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செவிசாய்த்து அவருக்கு 14 ஆண்டுகள் ஆட்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு நித்ராதேவி வரம் கொடுத்துடுறாரு லக்ஷ்மண பெருமாளுக்கு. அதனால் வனவாசத்தின் போது தனக்கு உறக்கமே இல்லை அப்படின்றத சொல்கிறார். 3வது விஷயம், நம்முடைய குருநாதராகிய விஸ்வாமித்திரர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவங்க 2 பேரும் விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு தசரத சக்கரவர்த்தி ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்புகிறாரு. அந்த யாகம் நல்லபடியாக நடந்ததுக்காக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பலா அதிபலா மந்திரம்னு பேர் அதுக்கு. அந்த பலா அதிபலா மந்திரத்தை தினமும் உச்சரித்ததால் எனக்கு பசியும் ஏற்படலை, உடல் சோர்வும் அடையலை. அதை நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சபையினர் எல்லாருக்கும் லக்ஷ்மணனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஆஞ்சநேயருக்கு அப்படியே பெருசாக ஷாக் மாதிரி ஆயிட்டார். அப்போ லக்ஷ்மணனுடைய ராமபக்தியை நினைத்து ராமர் அரியணையை விட்டு கீழேவே இறங்கி லக்ஷ்மணனை அப்படியே கண்ணீர் ததும்ப ஆற தழுவிக்கிட்டார். அதனால் ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை மட்டும் அல்ல, லக்ஷ்மணனின் கதையும் சேர்த்து தான். இது இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னாக்கா, ஊர்மிள லக்ஷ்மணனுடைய மனைவி இருக்கா பாருங்க, அவள் என்ன பண்ணிட்டான்னாக்கா, இந்த நித்ரா தேவி எவ்வளவு நேரம் லக்ஷ்மணன் தூங்காமல் இருக்கிறாரோ அந்த நேரம் முழுவதும் ஊர்மிளை கூடுதலாக நித்ரா தேவி அவள் பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் இரவும் பகலும் அவள் தூங்கிக்கிட்டே இருப்பாள். அவர் கணவர் இங்கே சேவை செய்கிறாரு, அவள் அங்கேயே உட்கார்ந்து ராமருக்கும் சீதைக்கும் சேவை செய்தாள். இந்த வகையில் ஜெகம்புகழும் புண்ணிய கதை ஸ்ரீ லக்ஷ்மணனுன் கதையும் கூட சேர்த்தே நாம் சொல்லலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.